எல்லோருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம் அப்படின்னா புழுங்கல் அரிசி புட்டு. இது கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பார்த்திங்கன்னா, புழுங்கல் அரிசி அரைக்கப்பட்ட புழுங்கல் அரிசி 2 கப் எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. ஏலக்காய் ஒரு 8 எடுத்துக்கோங்க. அடுத்து வெல்லம் எடுத்துக்கோங்க. தேங்காய் ஒரு மூடி எடுத்துக்கோங்க. அதான் இந்த கால்நூலில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. சரியா நண்பா? அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏலக்காய் எடுத்துக்க சொன்ன 8 அதை என்ன பண்ணுங்கள், மிக்சியில் நல்லா இது போல் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போது அரைத்த ஏலக்காயெல்லாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கொண்ட பாசிப்பருப்பு நல்லா வாசம் வரும் வரைக்கும் அடுப்பில் நல்லா வேக வைக்க வேண்டும். அதை தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் இப்போது இது போல் நல்லா கிளறி வாசம் ஒரு வரை பாசிப்பருப்பை வேக வைக்க வேண்டும். அடுத்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா, நீங்கள் புழுங்கல் அரிசி வச்சுருப்பீங்களே, அதில் சிறிதளவு உப்பை நல்லா கலந்துக்கோங்க. சிறிதளவு உப்பு கலந்த பிறகு தண்ணீர் சிறிது கலந்து நல்லா பிடிப்பு வரும் வரை என்ன செய்யணும் அப்படின்னா, புழுங்கல் அரிசியை நல்லா பிசையணும். அதாவது கலர வேண்டும். நல்லா கலந்தீங்க அப்படின்னா ஒரு பிடிப்பு வரும் உங்களுக்கு. அதான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. சரிங்களா? இதுக்கு தண்ணீர், உப்பு தேவை. உப்பு தேவையான அளவு. ஓகேவா? அதான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்கீங்க. அடுத்தது உங்கள் அடுப்பை பற்ற வைங்க. பற்ற வச்ச உடனே அது மேலே இது போல் ஒரு பாத்திரம், இட்லி பாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை வச்சுட்டு தண்ணியை ஊற்றுங்க. தேவையான அளவு தண்ணீரை ஊற்றிக்கோங்க. சரிங்களா? அடுத்தது பாசிப்பருப்பு. அந்த பாசிப்பருப்பை அந்த தண்ணீருக்குள்ளே வைக்கணும். அதை தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கீங்க. இட்லி தட்டை வச்சு அந்த பாசிப்பருப்பை நன்றாக மூடிக்கோங்க. மூடினதுக்கு அப்புறம் அந்த இட்லி தட்டு மேலே நீங்கள் தண்ணியில் நல்லா பிசைஞ்ச புழுங்கல் அரிசி மாவை வச்சுக்கோங்க. துணி மேலே வச்சதுக்கப்புறம் அந்த துணியை இந்த காணொலியில் காட்டியிருக்காப்புல மடித்து வச்சுக்கோங்க. இப்படி முறையாக மடித்தாதான் அந்த புழுங்கல் அரிசி நன்றாக வேகும், சாப்பிட்றதும் நல்லாயிருக்கும். அதன் பிறகு மூடி வச்சு அதை மூடிட்டு நன்றாக வேகும் வரை அடுப்பில் வைக்கணும். நீங்கள் எடுத்து வச்ச வெல்லத்தைய நறுக்கிட்டு இருக்கீங்க. அதை தான் இந்த காணொலியில் நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? நீங்கள் நறுக்கிய வெல்லத்தை என்ன பண்ணணும்னு சொன்னால், அதையும் அடுப்பில் போட்டு வேக வைக்கணும். நன்றாக கொதிப்பு வர வரைக்கும் அதை வேக வைக்கணும். அதை தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அடுத்தது நீங்கள் தேங்காய் எடுத்து வச்சுருப்பீங்க. ஒரு மூடி தேங்காய், அதை இது போல் நறுக்கிக்கணும். நல்லா நறுக்கின தேங்காவை அந்த கொதிக்க வச்சுருக்கோம்ல அந்த வெல்லம் அதில் போட்டு நல்லா கலக்கணும். அடுப்பில் போட்டு நல்லா கலக்கணும். நாம் கொதிக்க வச்ச புழுங்கல் அரிசியை நன்றாக கொதித்த பிறகு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அதை தான் இந்த காணொலியில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அடுத்து வெல்லம் நல்லா கொதிச்சிருக்கு. அந்த வெல்லத்தோட நம்ம என்ன சேர்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய் தூள் சேர்த்தோம். அது நல்லா கிளறின பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மாவோடு சேர்க்குறாங்க. மாவோடு சேர்த்து நன்றாக மீண்டும் கிளற வேண்டும். கிளறினா
நன்றாகவும் சுவையாகவும் இருக்கும். நன்றாக போட்டு எல்லா இடத்துலையும் பரவுகிற மாதிரி நாம் நன்றாக கிளற வேண்டும். அப்போது தான் சுவையான புட்டு ரெடியாகி கொண்டிருக்கிறது. சூடான சுவையான புட்டு. இதுபோல் நன்றாக கிளறுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு ரெடி ஆகிடுச்சு. டயட்டில் இருந்தால் நெய் சேர்த்துக்காதீங்க. டயட்டில் இல்லாதவங்க நெய் போட்டு நன்றாக ருசித்து சாப்பிடுங்க. இது போல் பல வீடியோக்களை நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம், பதிவு இறக்கிட்டு இருப்போம். அதுவும் சிம்பிளாக செய்முறையோட. நன்றி, வணக்கம், பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம பாஸ்வேர்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் ஐக்கானை